ஸோ ஃபைனலி ஒரு வாரத்தோட பிரேக் அப்புறமா நம்மளோட ஒன் பீஸோட சாப்டர் 1148 ஸ்பாயிலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த சாப்டரோட ஸ்பாயிலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார கேப்க்கு அப்புறமா வந்துருக்கு. ஸோ அடுத்து 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓடா சென்சேவோட தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. பட் ஆல்ரெடி இந்த கோல்டன் வீக் போயிட்டு இருக்கிறதுனால ஜப்பானில் ஒரு பெரிய டிலே வந்து போயிட்டுருக்கு. பட் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக சாப்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் சாப்டர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேருந்து போவோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங் டைட்டிலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோனியா. ஸோ இந்த ரோனியான்ற பேரை பார்க்கும்போது ஏதோ ஒரு பேருன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியுது. அதாவது ஏதோ ஒரு பொருள் இல்லை, ஒரு பேருன்றது நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ நம்மளுக்கு கவர் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா யாமட்டோவை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்ருக்காங்க. நம்மளோட யாமட்டோவை ஃபாலோ பண்ணி பேஜ் 1 இருக்காங்க இல்லையா, பேஜ் 1 நம்மளோட உல்டி. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யாமட்டோவை ஃபாலோ பண்ணி அவங்க கூட ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஓடன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யாமட்டோட ஐடலே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்ன தான் கைடோட பொண்ணாக இருந்தாலுமே ஓடனோட பாதையை தான் ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளோட யாமட்டோ. ஸோ எப்படி நம்மளோட ஓடன் வந்து நிறைய பேர் ஐடலைஸ் பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரீடைனர்ஸாக வச்சு எப்படி அவரோட சக்ஸஸ்ஃபுல் பாத்தை வந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணாரோ, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட யாமட்டோவை ஃபாலோ பண்ணி தான் நம்மளோட உல்ட்டியும் பேஜ் 1 வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ கவாமட்ஸோ மீட் பண்ணுறதுக்காக நம்மளோட யாமட்டோ வந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வந்து சீக்கிரட்டாக நம்மளோட பேஜ் 1 உல்ட்டியும் ஃபாலோ பண்ணிட்டு வரதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவர் ஸ்டோரியில் வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எப்போயும் போல் ரன் ஆகிட்டு இருக்கிறது நம்மளுக்கும் தெரியும். கவர் பேஜில் அப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம அப்படியே அஃபிஷியலான டைட்டில் கூட, அதாவது ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்கோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரோனியாவை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் இந்த ரோனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டிலில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ரோனியா வந்து நம்மளுக்கு லாஸ்ட் சாப்டரில் காமிச்ச இந்த பசங்களில் ஒரு பசங்க தான், அதாவது ஒரு பொண்ணு தான் இவங்க. ஸோ இவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா லைக் இந்த ஹோலி நைட்ஸ்க்கு வந்து இந்த ஜெயின்ஸ் வந்து ஒபே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா வந்து ஒபே பண்ணலன்னா இந்த ரோனியா வந்து கொண்டுருவோன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஹோலி நைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த கன்கோ வந்து வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சீப்பான ஆளுங்க தான் இவனுங்கன்னு சொல்லிட்டு. இவனுங்களுக்கு வந்து எந்த ஒரு எமோஷன் கிடையாது, பசங்க குழந்தைங்க எதை பற்றியும் ஒரு நினைப்பு கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு ஈவிலான ஆளுங்கன்றதுனால இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோனியாவை வச்சு அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொல்றதுக்காக. ஸோ அப்போஸ் இந்த நைட்ஸை ஹோலி நைட்ஸை வந்து நம்மளோட ஜெயின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு இந்த 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 இதுதான் பார்த்திங்கன்னா நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராபின் வர்சஸ் சோமர்ஸ்க்கும் ராபினுக்கும் வந்து பேட்டில் வரும். நான் சத்தியமாக வந்து எதிர்பார்க்கல. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சோமர்ஸ் வந்து ஒரு இம்மார்டல்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ராபின் கிட்டே பேசிக் ஹாக்கியுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஃபைட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி கிடையாது. ஸோ சீனே வந்து வேறு. ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கான மேட்சப் வந்து ராபினுக்கும் சோமர்ஸ்க்கு தான். ஸோ ராபின் வந்து வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட சோமர்ஸோட பேக்கை வந்து உடைக்கணும், முதுகை உடைக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ராபினோட பவர் என்ன, ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க, அதாவது முன்னாடி வந்து அவங்களோட மல்டிபிள் ஆர்ம்ஸ் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க நம்மளோட சோமர்ஸ் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோமர்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னா அவனோட தான்ஸை யூஸ் பண்ணி ராபினை வந்து கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து என்ன கண்டுபிடிக்கிறான்னா இவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணது எல்லாமே வேஸ்ட் தான், ஏன்னா அது வந்து ஒரு க்ளோன் மட்டும் தான் அப்படின்றத இப்போ தான் வந்து கண்டுபிடிக்கிறான். அதாவது இந்த இடத்துல ராபின் வந்து பார்த்தீங்கன்னா ஷாடோ க்ளோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோமர்ஸ் வந்து இது இப்போ தான் கண்டுபிடிக்கிறான். ஸோ கண்டுபிடிச்சோடனே ஓகே ஒரிஜினல் ஒன் எங்கன்றதை தேட ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த இடத்துல ராபின்மே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நான் எதிர்பார்க்கல, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேட்சப் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரிஜினல் ராபின் இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெட்ஸை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக போயிருக்காங்களாமா. ஸோ தரமான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட எல்டர் ஜரூல் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஜி கிட்ட வந்து ஆர்டர் வந்து கொடுக்குறாரு. என்னன்னா அந்த வால்ரஸ் ஸ்கூலை வந்து பேர்ன் பண்ண சொல்கிறாரு. ரீசன் என்ன, அதாவது இந்த வால்ரஸ் ஸ்கூலை வந்து எரிக்க சொல்கிறாரு. ஏன்னா அப்போ தான் வந்து சில்ட்ரன்ஸை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு. பட் இது வந்து நடக்குமான்னு எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியல. ரீசன் என்ன, அந்த இடத்துல தான் ஒரு பெரிய நாலேஜ் ப்ரோவே இருக்குது, அதாவது ஒரு பெரிய நாலேஜ் குடோனே வந்து என்ன இருக்குது. அந்த லைப்ரரி இருக்கிறதுனால டெஃபினட்டாக வந்து அதை எரிக்கிறதுக்கு பார்க்க மாட்டாங்க. சப்போஸ் அதை எரிச்சிட்டாங்கன்னா நிறைய உண்மைகள் வந்து புதைக்கப்பட்டுரும், நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியாமலே போயிடும். ஸோ அதனால் இந்த ஆர்டரை வந்து அவங்க ஒபே பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த எல்டர் ஜரூவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய ஒரு ஆள். ஸோ கிட்டத்தட்ட பயங்கர பழசான ஒரு ஆள் தான் இவர். ஸோ இவரோட ஆர்டர்ஸுமே ஒபே பண்ணலன்னா இதுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்து வரும். ஸோ இது என்னன்றது நம்மளுக்கு போக போக தான் வரும். நான் ஒரிஜினல் சாப்டர் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஸ்பாயிலர்ஸ் தான்.
தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல் ராபினை ஃபாலோ பண்ணி சோமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். சோமர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து அவளை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடுறானாமா. ட்ராப் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். அப்போ தான் ஒரு என்ட்ரி நம்மளோட கபன் உள்ளே வராரு. அதாவது பைரட் கிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வந்து நம்மளோட சோமஸோட ஒரு கையை வந்து வெட்டிடுறாப்புலையாம். ஸோ இதை கேட்கும் போது உங்களால் நம்ப முடியுதா? லிட்டரலாக ஒரு இம்மார்ட்டலோட கையை வந்து பார்த்தீங்கன்னா சோமர்ஸோட கையை நம்மளோட கபட் வந்து வெட்டியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து கபட் வந்து அந்தளவுக்குலாம் பெரிய இது கிடையாது, அவன் வந்து வீக்கு அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தானுங்க. பட் எல்லாம் எந்திரிங்களா, என்னடா தூக்கத்தில் இருக்கீங்களா? ஸோ ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா பைரட் கிங்கோட ஒரு லெஃப்ட் ஹேண்டு. ஸோ எந்த அளவுக்கு மவுஸ் எந்த அளவுக்கு பவர் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து தரை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுக்கான மீனிங் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல சோமர்ஸ்ன்றவன் ஒரு இம்மார்டாலிட்டி இருக்கவன். ஸோ அவனோட ஹேண்டை வந்து கட் பண்ணுறான்னா அது கண்டிப்பாக ரீஜென்ரேஷனுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். பட் இந்த இடத்துல ரீஜென்ரேஷன் ஆக மாட்டேங்குது. அப்போ ரீசன் என்னன்னா நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நம்மளோட லூஃபி, இப்போ நான் பாயிண்ட்டுக்கே வரேன், நம்மளோட லூஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்டர்ஸ் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு அந்த ரீஜென்ரேஷனை தாண்டி எப்படி வந்து இது பண்ணணுன்றது புரியணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட கவன் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறதுன்றது என்னோட ஒரு இன்ஸ்டிங்க்ட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல அவனுக்கு ரீஜென்ரேஷனே ஆகாமல் நம்மளோட கவன் வந்து இந்த இடத்துல சோமர்ஸ்க்கு வந்து அட்டாக் பண்ணிட்டு வர்றான். அப்போ நம்மளோட கவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரியும், பர்டிகுலரான ஒரு விஷயம் தெரியும். அதை யூஸ் பண்ணி தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. மேபி நம்ம கவன் கிட்ட அட்வான்ஸ்டு கான்கரஸ் ஹாக்கி இருக்கலாம், இல்லை அவரோட ஹாக்கி வந்து ரொம்ப லைக் உண்மையாகவுமே இன்னேட்டான பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஹாக்கியாக இருக்கலாம். ஸோ இது என்னன்றது நம்மளுக்கு போக போக தான் காட்டுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. ஒரிஜினல் சாப்டர் வந்தோடனே நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல கவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. ஏன்னா நம்ம லூஃபிக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேஷன் பற்றி அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது. எப்படி வந்து ஏன்னா எல்டர்ஸ் அட்டாக் பண்ணணும்னா அவங்க வந்து அசால்ட்டாக ரீஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ரீஜென்ரேட்டை வந்து ஓவர் கம் பண்ணணும்னா எப்படி அட்டாக் பண்ணணுன்றது நம்மளோட சோமர்ஸ் கிட்ட நம்மளோட கவன் கிட்ட தான் கற்றுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்டர் தரமாக இருக்கும். பட் 1 வீக் பிரேக் இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதையுமே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரிஜினல் சாப்டர் வந்ததுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல சாப்டரோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.